காங்கிரஸ் கட்சியின் 130வது ஆண்டு விழா டெல்லியில் நடந்தது. இதில் துணைத் தலைவர் ராகுல் பங்கேற்கவில்லை. கடந்த 1885ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி தோற்றுவிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் 130வது ஆண்டு விழா கொண்டாட்டம் டெல்லியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் ஞாயிறன்று காலை நடந்தது. கடும் பனிமூட்டத்துக்கிடையே காங்கிரஸ் கொடியை கட்சியின் தலைவர் சோனியா ஏற்றி வைத்தார். விழாவில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், மூத்த தலைவர்கள் மோதிலால் வோரா, குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட பல மூத்த தலைவர்களும் பங்கேற்றனர். ஆனால் கட்சி தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் படைத்த துணைத் தலைவர் ராகுல் பங்கேற்கவில்லை. காஷ்மீர் தேர்தல் முடிவு குறித்து நிருபர்கள் கேட்டதற்கு காங்கிரசுக்கு மக்கள் ஓட்டளிக்கவில்லை, மற்ற கட்சிகள்தான் ஆட்சியமைக்க வேண்டும் என்று சோனியா பதிலளித்தார். மக்கள் ஜனநாயக கட்சிக்கு காங்கிரசின் ஆதரவு குறித்த கேள்விக்கு சோனியா பதிலளிக்காமல் சென்றார். அதற்கு பதிலளித்த குலாம் நபி ஆசாத், காங்கிரசின் ஆதரவை ஏற்பதா இல்லையா என்பது மக்கள் ஜனநாயக கட்சியின் முடிவை பொறுத்தது என்றார். हमने तो सीधा रास्ता बताया, हमने तो अपना समर्थन पीडीपी को दे दिया है, एनसी ने भी अपना समर्थन पीडीपी को दिया है. अब ये पीडीपी को डिसाइड करना है कि वो बीजेपी के साथ जाएगा या कांग्रेस और एनसी के साथ जाएगा और इंडिपेंडेंस के साथ जाएगा. லோக்சபா தேர்தலில் வரலாறு காணாத படுதோல்வியை சந்தித்த காங்கிரஸ் கட்சி மகாராஷ்டிரா, ஹரியானா, காஷ்மீர், ஜார்க்கண்ட் என அடுத்தடுத்து நடந்த சட்டசபை தேர்தல்களிலும் கடும் வீழ்ச்சியை கண்ட நிலையில் 130வது ஆண்டு விழா கொண்டாட்டம் நடந்ததால் தலைவர்கள் உற்சாகமின்றி காணப்பட்டனர். டெல்லி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸை வீழ்த்திய அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த ஆண்டு இதே டிசம்பர் 28ஆம் தேதி டெல்லி முதல்வராக பொறுப்பேற்றதால் அன்றைய தினம் நடந்த 129வது ஆண்டு விழா கொண்டாட்டமும் களையிழந்தே காணப்பட்டது.